ஸோ கைஸ் நம்ம 100 கோட் சீரிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 2 நம்பருக்கான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஹெச்சிசிஎஃப் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்சிஎம் வந்து பார்க்குறோம். ஸோ அது வந்து டேரெக்டாக நான் வந்து எல்சிஎம் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து டேரெக்டாக வந்து நான் மெயின் மெத்தடே வந்து போட்டுறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ARGS இதுதான் வந்து மெயின் மெத்தட். நான் மெயின் மெத்தடுக்கு உள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வேணும் இல்லையா. ஸோ அந்த 2 நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ num1 இதுதான் வந்து ஃபஸ்ட் வேரியபிள், num2 இதுதான் வந்து செகண்ட் வேரியபிள். அடுத்து நமக்கு வந்து ஹெச்சிசிஎஃப்ன்ற வேரியபிளும் வந்து தேவைப்படும். ஸோ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து 1 வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த 2 நம்பரையும் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். ஸோ ஸ்கேனர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து num1 ஈக்குவல் டு ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிள் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ num1 ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட், அதே மாதிரி num2 ஈக்குவல் டு எக்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இது மூலமா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டிய 2 நம்பரை வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்கிடுவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து டேட்டா கண்டிஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num1 ஆர் கண்டிஷன் போட்டு ஆர் i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு num2 i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதை தான் வந்து இங்கே டைப் பண்ணிகிட்ருக்கேன். i is less than or equal to num1 ஆர் i is less than or equal to num2 i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஸோ இதுக்கு உள்ளே வந்து நான் வந்து இஃப் கண்டிஷன் வந்து போட்டுக்கிறேன். இஃப் கண்டிஷனில் வந்து என்ன போடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் num1 மாடுலஸ் ஆஃப் i ஈக்குவல் டு 0 அண்டு இஃப் num2 மாடுலஸ் ஆஃப் i ஈக்குவல் டு 0, அதாவது i வந்து num1ஐயும் டிவைட் பண்ணுது num2ஐயும் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து அதை வந்து டிவைட் பண்ணி ஈக்குவல் டு 0 கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஹெச்சிசிஎஃப்ன்ற வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி அந்த ஐயை. ஸோ அதுதான் வந்து இங்கே நான் கொடுத்துருப்பேன். ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதோட அந்த ஃபார்முலா இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து எல்சிஎம்மோட ஃபார்முலாவே வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்ட் எல்சிஎம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்ட் எல்சிஎம் ஈக்குவல் டு num1 ஸ்டார் num2 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப், இங்கே மேலே ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள் அதில் இருக்க எலமெண்ட்டால் இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து டேரெக்டாக அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் இந்த எல்சிஎம் அப்படின்னு வந்து போட்டுட்டு ப்ளஸ் எல்சிஎம் அப்படின்ற வேரியபிள் வந்து அந்த இடத்துல கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து எல்சிஎம் வந்து கிடச்சிடும். ஸோ எல்சிஎம்மோட ஃபார்முலாவே இது தான். num1 ஸ்டார் num2 அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை அந்த 2 நம்பருக்கான ஹெச்சிசிஎஃபால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் வந்து கிடச்சிடும். ஸோ இதை வந்து அவுட்புட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ரன் பண்ணிவிட்டு. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே சைடில் கன்சோலில் வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் 12 கொடுக்குறேன். ஸோ செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுக்குறேன். ஸோ 12க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 தான் வருது. ஸோ இப்போ நம்ம வேறு 2 நம்பருக்கு வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நான் திருப்பி 12 கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் வந்து 14 கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 84 வருது. ஸோ இதுதான் கைஸ் எல்சிஎம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.